டெல் அவீவ், ஜெருசலேம் உள்ளிட்ட இஸ்ரேல் நகரங்களை குறிவைத்து தாக்கி வரும் ஈரான் படைகள். தாக்குதலில் 8 பேர் உயிரிழந்த நிலையில் காயங்களுடன் பலர் மருத்துவமனையில் அனுமதி. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுடனான போர் தீவிரமடைந்துள்ள நிலையில் ஈரான் பதிலடி. உலகின் மிக முக்கியமான கடல்வழி பாதையான ஹார்முஸ் நீரிணையில் எண்ணெய் கப்பல் மீது தாக்குதல். அமெரிக்காவின் ஆப்ரஹாம் லிங்கன் போர்க்கப்பல் மீது ஈரான் தாக்குதல். 4 அதிநவீன ஏவுகணைகளை வீசி தாக்கியதாக அறிவிப்பு. ஈரானுக்கு எதிராக அமெரிக்கா முன்னெடுத்துள்ள ராணுவ நடவடிக்கை. 3 அமெரிக்க வீரர்கள் கொல்லப்பட்டதாகவும் 5 பேர் பலத்த காயமடைந்ததாகவும் அமெரிக்கா தகவல். அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையே தீவிரமடைந்து வரும் போர். பேச்சுவார்த்தை நடத்த ஈரான் விருப்பம் தெரிவித்துள்ளதாக அமெரிக்க அதிபர் டிரம்ப் தகவல். ஈரானுக்கு எதிரான போர் திட்டமிட்டதை விட வேகமாக நடைபெற்று வருகிறது. தற்போதைய நிலவரம் குறித்து அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் அறிவிப்பு. ஈரான் உச்ச தலைவர் காமேனி கொல்லப்பட்டதை தொடர்ந்து மத்திய கிழக்கில் பதற்றம் அதிகரிப்பு. வளைகுடா நாடுகளின் தலைவர்களுடன் ஐக்கிய அரபு அமீரகத்தின் பட்டத்து இளவரசர் ஆலோசனை. ஐக்கிய அரபு அமீரகத்தில் நடத்தப்பட்ட தாக்குதல்களுக்கு பிரதமர் மோடி கண்டனம். போர் நிறுத்தம் அவசியம் என இஸ்ரேல் பிரதமர் நெத்தன்யாகுவிடம் தொலைபேசியில் வலியுறுத்தல். ஈரானின் உச்ச தலைவர் காமேனியை படுகொலை செய்ய அமெரிக்காவின் CIA பல மாதங்களாக திட்டம். காமேனியின் நடமாட்டங்களை தீவிரமாக கண்காணித்து தாக்குதல். காமேனியின் மறைவுக்கு பிறகு ஈரானின் இடைக்கால தலைவராக அலிரேசா அராஃபி நியமனம். காமேனியின் மிக நெருங்கிய நம்பிக்கைக்குரியவராக அறியப்படுபவர். காமேனி மரணத்தை அடுத்து பிளவுபட்டிருக்கும் ஈரானிய சமூகம். ஒரு தரப்பினர் அமெரிக்கா இஸ்ரேல் மீது கொந்தளிக்கும் நிலையில் மறுதரப்பினர் ஜனநாயகம் மலரும் என மகிழ்ச்சி. கடந்த 1981 ஒரு சாதாரண மதகுருவாக இந்தியாவுக்கு பயணம் செய்த காமேனி பெங்களூரு, காஷ்மீருக்கு வந்து பல்வேறு நிகழ்வுகளில் பங்கெடுத்ததாக தகவல். மேற்காசிய நாடுகளில் நிலவும் போர் பதற்றம் காரணமாக வான்வழி கட்டுப்பாடுகள். நேற்று மட்டும் 350க்கும் மேற்பட்ட இந்திய விமானங்கள் ரத்து. லண்டன், நியூயார்க் உள்ளிட்ட சில மேற்கத்திய நகரங்களுக்கான விமான சேவை இன்று ரத்து. ஏர் இண்டியா, இண்டிகோ மற்றும் ஸ்பைஸ் ஜெட் போன்ற நிறுவனங்கள் முடிவு. ஈரான் உச்ச தலைவர் காமேனி கொல்லப்பட்டது திட்டமிடப்பட்ட படுகொலை. காங்கிரஸ் MP பிரியங்கா காந்தி கண்டனம். சென்னையில் உள்ள அமெரிக்க துணை தூதரகத்தை முற்றுகையிட்ட இஸ்லாமிய அமைப்புகள். ஈரான் உச்ச தலைவர் காமேனி கொல்லப்பட்டதை கண்டித்து முழக்கம். போர்
காமேனி கொலையை கண்டித்து பாகிஸ்தானில் உள்ள அமெரிக்க தூதரகத்தை சூறையாடிய கும்பல். பாதுகாவலர்கள் துப்பாக்கிச்சூடு நடத்தியதில் போராட்டக்காரர்கள் 9 பேர் உயிரிழப்பு. வளைகுடா போர் எதிரொலியாக கச்சா எண்ணெய் விலை 7 மாதங்களில் இல்லாத உயர்வு. 17 நாட்களுக்கு தேவையான எண்ணெய் இருப்பதால் உடனடி பாதிப்பு இல்லை என மத்திய அரசு விளக்கம். ஈரான் மீதான தாக்குதலை தொடர்ந்து தங்கம் விலை உயர்வு. சவரனுக்கு 1800 ரூபாய் உயர்ந்து 1,26,200 ரூபாய்க்கு விற்பனை. தங்கத்தை தொடர்ந்து வெள்ளி விலையும் கிலோவுக்கு 5000 ரூபாய் உயர்ந்தது. 1 கிராம் வெள்ளியின் விலை 325 ரூபாயாக உயர்ந்தது. தமிழகத்தில் 12ஆம் பொதுத் தேர்வு இன்று தொடக்கம். 8.27 லட்சம் மாணவ மாணவிகள் தேர்வு எழுத 3412 மையங்களில் ஏற்பாடு. மதுரையில் 4400 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை தொடக்கி வைத்தார் பிரதமர் மோடி. புதிய சாலைகளுக்கு அடிக்கல் நாட்டி மேம்படுத்தப்பட்ட ரயில் நிலையங்கள் மக்கள் பயன்பாட்டுக்கு வந்தன. பாஜக ஆட்சியில் தமிழ்நாட்டின் ரயில்வே திட்டங்களுக்கான நிதி அதிகரிக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் மோடி பேச்சு. 2 புல்லட் ரயில்கள் இயக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அறிவிப்பு. மதுரை திருப்பரங்குன்றம் முருகன் கோயிலில் பிரதமர் நரேந்திர மோடி சுவாமி தரிசனம். கோயில் நிர்வாகம் சார்பில் பிரதமருக்கு பூரண கும்ப மரியாதை. திருப்பரங்குன்றம் விவகாரம் தொடர்பாக மதுரை பொதுக்கூட்டத்தில் பேசிய பிரதமர் மோடி, திமுக என்ன செய்தாலும் வாய்மையே இறுதியில் வெல்லும் எனவும் சூளுரை. I went to Tirupparankunram, getting the darshan of Bhagavan Murugan was a divine experience. What DMK does, the truth will win. Devotees of Bhagavan Murugan will win. தமிழ்நாட்டில் அடுத்த ஆட்சி தேசிய ஜனநாயக கூட்டணி அரசாங்கம்தான் என பிரதமர் மோடி மீண்டும் உறுதி. திமுக மாஃபியா அரசியல் செய்வதாகவும் மீண்டும் ஆட்சி அமைப்போம் என்ற திமுகவின் கனவு பலிக்காது எனவும் கருத்து. We hear of some crimes against women. Further, women are seeing their families destroyed by drug mafia and alcohol. தமிழ்நாட்டிற்கு திமுக நல்லது செய்யாது, நல்லது செய்யவும் விடாது என பிரதமர் மோடி குற்றச்சாட்டு. பணம் நமக்கு, பிரச்சனை மக்களுக்கு என்பதே திமுகவின் மாடல் எனவும் விமர்சனம். They did not deliver good governance. They looted the state, further dynastic politics, and ignored people's aspirations. This is their model. Money for themselves. Problem for the people. திமுக அரசு மற்றும் அமைச்சர்கள் மீதான ஊழல் புகார்கள் தொடர்பாக விமர்சித்த பிரதமர் மோடி,
திமுக அமைச்சர்கள் மக்களிடமிருந்து திருடுவதாகவும் குற்றச்சாட்டு. தமிழகத்தின் உரிமை பற்றி தற்போது பேசுபவர்கள் மத்தியில் ஆட்சியில் இருந்தபோது என்ன செய்தார்கள் என பிரதமர் மோடி கேள்வி. திமுகவும் காங்கிரசும் வாய்க்கிழிய பேச மட்டுமே செய்வார்கள் எனவும் விமர்சனம். பதினைந்து ஆண்டுகள் மத்திய அரசில் அங்கம் வகித்த போது தமிழகத்திற்கு திமுகவால் கிடைத்தது என்ன என எடப்பாடி கே பழனிசாமி கேள்வி. அதிமுக ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட எய்ம்ஸ் உள்ளிட்ட திட்டங்களை திமுக அரசு முடக்கியதாகவும் குற்றச்சாட்டு. ஸ்டாலின் அவர்களே, 15 ஆண்டு காலம் மத்தியில் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தீர்கள். தமிழகத்திற்கு எந்த நிதியை கொடுத்தீர்கள்? என்ன திட்டத்தை கொண்டு வந்தீர்கள்? அதனால் தமிழக மக்கள் எந்த ஏற்றம் பெற்றார்கள் என்று உங்களால் சொல்ல முடியுமா? இன்றைக்கு மாண்பு அம்மா இருக்கின்ற பொழுது தென் மாவட்ட மக்களுக்கு பயன்பெறுகின்ற விதமாக எய்ம்ஸ் மருத்துவமனை வேண்டும் என்று கேட்டார்கள். உடனடியாக மத்திய அரசு கொடுத்து அந்த பணி நடந்து கொண்டிருக்கிறது. அதையும் முடக்க பார்த்த அரசாங்கம் தான் திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம். சட்டமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி 210 இடங்களில் வெற்றி பெறும் என எடப்பாடி பழனிசாமி பேச்சு. தமிழகத்தில் அதிமுக தலைமையிலான ஆட்சி அமையும் எனவும் திட்டவட்டம். நம்முடைய கூட்டணி நடைபெற்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் சுமார் 210 இடங்களில் வென்று அதிமுக ஆட்சி அமைக்கும். வரும் சட்டமன்ற தேர்தல் தர்மத்திற்கும் அதர்மத்திற்குமான தேர்தல் என நயினார் நாகேந்திரன் பேச்சு. தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டுள்ளதாகவும் குற்றச்சாட்டு. தமிழ்நாட்டில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற ஒரு ஆட்சி, கையிலே புத்தகத்தை எடுக்க வேண்டிய மாணவர்கள் கையிலே கஞ்சாவை எடுத்து வைத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அதற்கு காரணம் யாருடைய ஆட்சி? இது தர்மத்திற்கும் அதர்மத்திற்குமான தேர்தல். இதில் தர்மம் வெல்ல வேண்டும். அதற்காக ஒருங்கிணைந்த கூட்டம்தான் இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி. சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த அதிகாரம் இல்லை என சட்டமன்றத்தில் முதல்வர் ஸ்டாலின் பொய் சொல்வதாக அன்புமணி குற்றச்சாட்டு. தமிழகத்தில் 69 விழுக்காடு இடஒதுக்கீட்டை பாதுகாத்தவர் மறைந்த முதல்வர் ஜெயலலிதா எனவும் பேச்சு. மு.க. ஸ்டாலின் அவர்கள் சட்டமன்றத்திற்குள்ளே எத்தனையோ முறை பொய் சொல்கிறார்கள். என்ன, எங்களுக்கு அதிகாரம் இல்லை என்று, கணக்கெடுப்பு நடத்துவதற்கு எங்களுக்கு அதிகாரம் இல்லை என்று. இந்தியாவிலே தமிழ்நாட்டில் மட்டும்தான் 69 விழுக்காடு இடஒதுக்கீடு நமக்கு கிடைத்திருக்கிறது. அதற்கு அந்த 69 விழுக்காடு இடஒதுக்கீட்டை பாதுகாத்தவர் ஒரே ஒரு நபர் தான், முன்னாள் முதலமைச்சர் புரட்சி தலைவி செல்வி ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் தான். தமிழகத்தில் அனைத்து தரப்பு மக்களும் தெருவில் இறங்கி போராடும் நிலை இருப்பதாக டிடிவி தினகரன் சாடல். குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை யாருக்கும் திமுக ஆட்சியில் பாதுகாப்பு இல்லை எனவும் விமர்சனம். இங்கே மக்கள் வருந்துகின்ற ஒரு ஆட்சியில விவசாயிகள் முதற்கொண்டு அனைத்து நிலை மக்களும் தெருவிற்கு வந்து போராடுகின்ற, தேர்தல் வாக்குறுதிகளை எல்லாம் நிறைவேற்றாத இந்த இருண்ட திமுக ஆட்சியை வீழ்த்துவதற்கு மீண்டும் இங்கே சரித்திரம் திரும்பி இருக்கிறது. மதுரை பொதுக்கூட்டத்தில் பிரதமர் மோடி தலைமையில் ஒன்று கூடிய தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவர்கள். சிவாஜி கணேசனின் படிக்காதவன் படத்தில் இடம்பெற்ற ஒரு கூட்டு கிளியாக பாடல் ஒலிபரப்பப்பட்ட போது கைகோர்த்த தலைவர்கள். மதுரையில் பிரதமர் மோடியின் வருகைக்கு காங்கிரஸ் எதிர்ப்பு. கருப்பு கொடியுடன் ஊர்வலமாக செல்ல முயன்றவர்களை தடுத்து நிறுத்தி கைது செய்தது காவல்துறை. மதுரையில் விரகனூர் விமான நிலையம் வரையிலான சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல். என்டிஏ கூட்டணி பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் திரும்பியதால் மெல்ல மெல்ல ஊர்ந்து சென்ற வாகனங்கள்.
மதுரையில் பிரதமர் மோடி பங்கேற்ற பொதுக்கூட்டத்தில் பல்வேறு குளறுபடிகள். திமுக அரசு தமிழக காவல்துறை உரிய பாதுகாப்பு அளிக்கவில்லை என பியூஷ் கோயல் குற்றச்சாட்டு. தேசிய ஜனநாயக கூட்டணி எத்தனை பொதுக்கூட்டம் நடத்தினாலும் சட்டமன்ற தேர்தலில் படுதோல்வி அடைவது உறுதி. திமுகவில் சேர்ந்த பிறகு முதன்முறையாக விமர்சித்த முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம். அவர்கள் எத்தனை கூட்டம் போட்டாலும் நடைபெற இருக்கின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் படுதோல்வி அடைவார். மதுரையில் பாஜக மேலிட பொறுப்பாளர் பியூஷ் கோயலுடன் அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி கே பழனிசாமி ஆலோசனை. என்டிஏ கூட்டணி கட்சி தலைவர்களும் ஆலோசனையில் பங்கேற்பு. திமுக தங்களுக்கு ஒதுக்க முன்வந்துள்ள 25 தொகுதிகளை ஏற்றுக்கொள்ள முடியாது. தமிழ்நாடு காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் கிரிஷ் சோடங்கர் திட்டவட்டம். They offered us 25 seats, but that is not acceptable to us. We helped them by reducing our quota. Now it is their turn to give it back to us. தொகுதி பங்கீடு தொடர்பாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடன் இன்று பேச்சுவார்த்தை நடத்தும் திமுக தலைமை. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடன் 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தையும் பிற்பகலில் நடக்கும் என தகவல். பிறந்த நாளையொட்டி அண்ணா கருணாநிதி நினைவிடத்தில் முதல்வர் மு க ஸ்டாலின் அஞ்சலி. பெரியார் திடலில் நடந்த நிகழ்ச்சியில் நலத்திட்ட உதவிகளையும் வழங்கினார். நம் தலை யாரிடமும் எதற்காகவும் தாழக்கூடாது என முதல்வர் மு க ஸ்டாலின் பதிவு. தமிழினத்தின் லட்சிய பயணத்தில் கால்கள் பாதை மாறக்கூடாது என்றும் அறிவுறுத்தல். சென்னையில் வரும் 4ஆம் தேதி அதிமுக மாவட்ட செயலர்கள் கூட்டம் நடைபெறும் என அறிவிப்பு. சட்டமன்ற தேர்தல் பணிகள், தொகுதி நிலவரம் உள்ளிட்டவை குறித்து ஆலோசிக்க எடப்பாடி பழனிசாமி திட்டம். ஈரோடு கிழக்கு தொகுதியில் விஜய் போட்டியிட வேண்டும் என தாவேக செயல் வீரர்கள் கூட்டத்தில் தீர்மானம். திமுகவை வீழ்த்தும் சக்தி விஜயிடம் இருப்பதாக செங்கோட்டையன் பேச்சு. புதுச்சேரியில் 1142 கோடி ரூபாய் மதிப்பிலான 19 புதிய திட்டங்களை தொடக்கி வைத்தார் பிரதமர் மோடி. 1571 கோடி ரூபாயில் செயல்படுத்தப்படும் 74 புதிய திட்டங்களுக்கும் அடிக்கல். முந்தைய காங்கிரஸ் திமுக கூட்டணி அரசால் புதுச்சேரி மக்கள் மிகவும் பாதிக்கப்பட்டதாக பிரதமர் மோடி விமர்சனம். புதுச்சேரியை டெல்லியில் உள்ள ஒரு குடும்பத்துக்கான ஏடிஎம்மாக காங்கிரஸ் பயன்படுத்தி வந்ததாகவும் சாடல். Puducherry, an ATM for one family that sits in Delhi. Congress and DMK had become a speed breaker in Puducherry's development journey. புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். பிரதமர் மோடியிடம் மேடையிலேயே கோரிக்கை வைத்த முதல்வர் ரங்கசாமி. எத்தனை திட்டங்களை கொண்டு வந்து இங்கே செயலாற்றினாலும் ஒரு மாநில அந்தஸ்து, ஒரு தனி அதிகாரம் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு இருக்க வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கையாகும். சட்டமன்றத்தில் தீர்மானமாக இயற்றி சுமார் 13 முறை மத்திய அரசுக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கின்றது. அதனால் நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் இந்த ஒரு கோரிக்கையை ஏற்று எங்கள் மாநிலத்திற்கு அதை செய்து கொடுப்பார்கள் என்று உங்களை மனமாற வரவேற்று வாழ்த்தி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். தமிழகத்தின் பல்வேறு கோயில்களில் மாசி திருவிழாவையொட்டி சிறப்பு வழிபாடு.
தென்காசி காசி விஸ்வநாதர் கோயிலில் நடந்த தேரோட்டத்தில் திரளான பக்தர்கள் பங்கேற்று தரிசனம். தமிழ்நாட்டில் வரும் 7ஆம் தேதி வரை மழை பெய்யக்கூடும். சென்னை வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. தமிழ்நாட்டில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கும். வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. T20 உலகக்கோப்பை கிரிக்கெட்டில் அரையிறுதிக்கு முன்னேறியது இந்தியா. சூப்பர் 8 சுற்றின் கடைசி போட்டியில் வெஸ்ட் இண்டீஸை வீழ்த்தி அபாரம்.